எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து நைட்டு கொலை பண்ணிட்டாரு. வந்து சொந்தக்காரங்க மத்தியில் ஒருத்தவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொந்த வேலைக்கே என்னை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரத்த சொந்தம்னு யாரும் கிடையாது சார். எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னோட பாப்பான்னு சொல்லியிருந்தேன், அது குழந்தையா இருக்கும்போது தத்து கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க எதுன்னு எனக்கு தெரியாது. அக்கா இறந்துட்டாங்க. அக்கா எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. சொந்தக்காரங்களாம் வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி உங்கள் அக்கா இறந்துட்டாங்கப்பா, அதுக்காக கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அது உன் பேரில் போடணும்னு சொல்லி வந்து பேசி ஸ்கூல் மூலியமாக தான் எனக்கு வந்து அகரம் தெரியும். இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கான இது இருக்காது. ஸோ அகரமுக்கு ரொம்ப நன்றி. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. வணக்கம், என்னோட பேர் வந்து பரத். எங்கள் அப்பா பேர் வந்து வடிவேலு, எங்கள் அம்மா பேர் அலமேலு. எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து நைட்டு கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி பேர் வந்து சுசீலா, அக்கா பேர் வந்து பவானி. எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து எங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறதுன்னு ஒரு போட்டி வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்குன்னு அந்த சொத்து பத்து இதுவும் அதிகம் இல்லாதனால எங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறதுன்னு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதனால் என்னோடய பாப்பாவை வந்து முஸ்லீம்காரங்க வீட்டில் தத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. என்னை வந்து சொந்தக்காரங்க மத்தியில் ஒருத்தவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொந்த வேலைக்கே என்னை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. திரும்ப எங்கள் அப்பா வழி சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய், எனக்கு அப்போ வயசு அதிகமாகிடுச்சு. நான் ஒழுங்காக கரெக்டாக டைமிங்கில் படிக்க வைக்கிறதுனால எனக்கு 9 வயசு ஆனதுனால என்னோட 2ஆம் வகுப்பு சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 2ஆம் வகுப்பு வந்து படிச்சுட்டு இருந்தேன். திரும்ப வந்து சொந்தக்காரங்க வந்து என்னை ஏமாற்றிட்டு நான் எதுக்கு ஒன்று படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அழுதுட்டு இருந்தேன். அங்கேருந்த கடைக்காரங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஏன் அழுகுறேன்னு கேட்டு இந்தமாரி நான் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். இந்தமாரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக பேசி நான் படிச்சுட்டு அதே ஹாஸ்டல் திரும்ப கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு, இதுக்கப்புறம் பையனை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், மொத்த பொறுப்பு உங்களுக்கு தான், யாரும் வந்து கேட்டாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்டல்காரங்களே, அவங்க வந்து கிறிஸ்டின் ஹாஸ்டல் தான், அவங்களே என்னை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு அங்கே வந்து 2, 3, 4ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 5ஆவது வந்து அங்கே படிக்க வைக்கல, என்னை வந்து சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ இந்த சொந்தக்காரங்க இவங்களாம் யாரும் இல்லைன்ற வச்ச மாரி நான் வந்து அந்த ஹாஸ்டல் மூலியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து சொந்தக்காரங்களாம் வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்தமாரி உங்கள் அக்கா இறந்துட்டாங்கப்பா, அதுக்காக கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அது உன் பேரில் போகணும்னு சொல்லி வந்து பேசி அங்கே இருக்க ஃபாதர்ஸ்கிட்டலாம் பேசி நானே பையனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு என்னை வச்சுருந்தாங்க. ஒரு 6 மாதம் நல்லா வச்சாங்க. திரும்ப படிக்க வச்சாங்க 7th ஸ்டாண்டர்டு. அவங்க படிக்க வச்சு கொஞ்சம் 6 மாதத்துக்கு அப்புறம் என்னை வந்து நான் எதுக்கும் ஒன்று பார்த்துக்கணும் நீ, ஏன்னா அவங்க என்னை அவங்க வீட்டு வேலைக்கு என்னை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு மேய்க்கிறது, வயல் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி. அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த விளையாட்டுத்தனமாக இருந்தால் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, தூங்குறது கூட இடம் இல்லாமல் கோவிலில் படுத்து தூங்குறது, ஸ்கூலில் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க இந்த மாதிரி நான் பார்த்துட்டு ஏன்பா அப்படி பண்ணுறேன், நான் உன்னை ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்றேன், நீ அங்கே வேலைக்கு போயிட்டு அப்படியே பார்த்துக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வேலையை சேர்த்து விட்டாங்க. நான் 7ஆம் வகுப்பு பாதியிலேருந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்னு தெரியும். ஏன்பா நீ வேலைக்கு போகிற, ஹாஸ்டலில் சேர்ந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு செலவுக்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமும் திரும்ப வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு ஒரு கடையில் தங்கி நான் வேலை செஞ்சு அந்த கடையிலேருந்து போய்கிட்டு இருந்தேன். 7ஆம் மாதம் 25ஆம் தேதி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப வந்தேன். திரும்ப வந்துட்ட பிறகு ஸ்கூல் போனேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு. ரொம்ப வழிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்ததுனால ஸ்கூலில் வாங்கி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 12th முடிக்கும் போது ஸ்கூல் மூலியமாக தான் எனக்கு வந்து அகரம் தெரியும். ஆக்சுவலி அகரம் என்னை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அகரம் வந்து பிறகு தான் எப்படி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டு, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் வந்து இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அம்மா அப்பா ஸ்டூடெண்ட்ஸு, அதில் தான் உங்கள் பேர் இருந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை பார்த்தோம், நீங்களாம் அப்புறம் வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2025 தான் 12th முடித்தேன். என்னை வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் வந்து சேர்த்துட்டாங்க. ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி நான் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் கொடுத்தேன். பரவாயில்ல நீ இதுவே படின்னு சொல்லி அவங்களே அந்த கோர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லி இப்போ நான் அதை படிச்சுட்ருக்கேன். தென் இந்த 15th இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அகரம் எனக்கு வரலனாலும் நான் கண்டிப்பாக படிச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் படிப்பு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆன பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் கொஞ்ச நாள் வந்து, ஏன்னா நான் 10th ஃபெயில் தான். நான் 10th ஸ்கூல் போகல. ஏன்னா கொரோனா டைமுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை ஊரில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் சுற்றுறான் படிக்காமல் அப்படின்னு. திரும்ப நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ தான் எனக்கு யோசித்தேன், படிப்பு தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் எல்லாமே நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் எதுலையுமே ஃபெயில் ஆகாமல் நல்லா படித்து பாஸ் பண்ணேன். 12th ஆக்சிடென்ட் ஆகாமல் தான் இன்னும் நல்ல ஒரு டீசெண்டான மார்க் எடுத்து நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனதுனால லைஃப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிடுச்சு சார். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, சாகிற நிலைமைக்கு போயிட்டேன்.
என்னோட டைமிங் எப்படி இருந்துன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் வச்சு எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணி எல்லாம் எனக்கு காப்பாற்றிட்டாங்க. ஃபேஸ்க்கு எனக்கு வந்து பிளேட் வச்சுருக்காங்க. உறவுகள் எல்லாம் சொந்தக்காரங்க, ரத்த சொந்தம்னு யாரும் கிடையாது சார். எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னோட பாப்பான்னு சொல்லியிருந்தா அது குழந்தையா இருக்கும் போதே தத்து கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க எதுன்னு எனக்கு தெரியாது. அக்கா இறந்துட்டாங்க. அக்கா எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் நானே பார்த்துட்டு நானே தான் வளர்ந்தேன். எனக்கு நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதை நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு, அதாவது ஒரு நம்மளும் ஒரு ஹோம் மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கே நிறையா பசங்களை, அனாதை பசங்க, இல்லாதவங்க, ரோட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை சார். எனக்கு இது மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணுன்றது, ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கேவலமாக கஷ்டப்பட்டேன். ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எனக்கு சொந்தக்காரங்க அமுச்சிட்டாங்க வீட்டை விட்டு துரத்திட்ட பிறகு நான் சின்ன பையனுக்கு எங்கே போகணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. தண்ணி குடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு 4 நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் சார். அந்த வலி வந்து அப்போ எனக்கு அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அதை இப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு அதோட இன்ஃபேக்ட் அது எனக்கு புரியுது. ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்குறேன்ல, அப்போ அது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா எனக்கு அதை விட பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டேன். தண்ணி கேட்கறது கூட கூச்சப்படுவேன். ஏன்னா எனக்கு அது தெரியாது எதுவும். நான் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த சூழ்நிலையும் சரின்னு அதை கொஞ்சம் தாண்டி வெளியே வந்த பிறகு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை நானே பார்த்துக்கிட்டு என்னை நானே தான் வளர்த்து நானே தான் வளர்த்தேன். வயல் வேலைகளுக்கு போயிருக்கேன். அப்புறம் இந்த கட்டுமான தொழிலாம், காங்கிரீட் போடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு எங்கே டைமிங் கிடைக்கிற வேலைக்கு அது எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் பர்மனெண்ட்டாக செஞ்ச ஹோட்டலில் வந்து மாஸ்டராக இருந்த பரோட்டா மாஸ்டர். நான் பரோட்டா போடுவேன். அந்த மாஸ்டர் வந்து அந்த வேலையை நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டைமில் ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் நான் வேலையை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்ச இடத்துல பணம் வாங்காமல் அந்த பணத்தை வச்சு தான் நான் சரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அகரமிட்டேன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கான இது இருக்காது, வர முடியும் மேலே, ஈஸியாக கொஞ்சம் மேலே வர முடியும். ஸோ அகரமுக்கு ரொம்ப நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.